வணக்கம் நண்பா, நான் உங்கள் அஜ்மன். ஸோ இன்றைக்கி வந்து ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த நியூ இயர் வந்து ஒரு சூப்பர்பான சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட். அண்ட் இன்றைக்கி இந்த நியூ இயரில் நிறைய பேர் நம்ம வந்து ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்றைக்கி நம்ம என்ன பேச போகணும்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நியூ இயர்க்கு மேக்ஸிமம் நம்ம சண்டே ஆனாலே நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இருக்கும். நம்மளுடைய கண்டென்ட் வந்து மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் அதை சம்மந்தப்பட்டதான். ரொம்ப முக்கியமான விஷயம், சில பேர் வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் கேட்டிருப்பீங்க. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருப்பீங்க. என்னென்ன விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் சில பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அதில் வந்துட்டு சில விஷயம் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஸோ அதை பற்றியும் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை எப்படி டு த கோர் பெஸ்ட்டாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க, ஃப்ரம் த பிகினிங் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, ஸோ ஈர்ப்பு விதி. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த சீக்ரெட் புக்கை பார்த்துருந்தீங்கன்னா இதை கேள்விப்பட்டிருக்கீங்க. சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புக்கை கேள்விப்பட்டீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒற்றை ஈர்ப்பு, நம்ம என்னவா இருக்கோமோ அது மாதிரியான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். சிம்பிள் வேர்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும். இஃப் யூ ஆர் நெகட்டிவ் திங்ஸ் நடக்கும். மணி அட்ராக்ட்ஸ் மணி, கோல்டு அட்ராக்ட்ஸ் கோல்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்குமோ அது மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸில் உள்ள ஆட்களையும் அது மாதிரியான வேவ்லென்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களையும் நம்ம ஈர்ப்போம். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் செய்யக்கூடிய விஷயம். தட் இஸ், நம்ம எந்த ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருக்கோம், நம்ம தாட்ஸுக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது, அந்த விஷயத்தை வந்து அதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த விஷயத்தை வந்து சீக்ரெட் புக்கில் மட்டும் இல்லை, திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்லேயும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த நியூ இயர் 2023 நம்மளுடைய கோல்ஸ் வச்சுருக்கோம், நம்மளுடைய இலக்குகள் வச்சுருக்கோம். இப்போ அது அடைய இதை எப்படி யூஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு கிளியரான ஒரு விஷயம் வேணும், எதை நம்ம அடைய போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பல முறை இந்த எக்ஸாம்பிள் பேசியிருப்போம். ஸோ ஈஸியாக கனெக்ட் ஆகுங்கிறதுக்காண்டி மறுபடியும், ஸோ ஒரு கார் அடையிறது தான் நம்மளோட கோலாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு ஆன்சைட் போகணுங்கிறது நம்ம கோலாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஆன்சைடாக இருந்தால் எந்த கண்ட்ரி, ஸோ காராக இருந்தால் எந்த கார், கலர், அந்த மாடல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். இதில் இன்னொரு விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்துட்டு, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதில் வந்து இதுலேருந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. தட் இஸ், இந்த ஒரு பொருட்களை சம்மந்தப்பட்டது பார்த்துட்டீங்க, பொருட்களையோ ஒரு இடத்தையோ சம்மந்தப்பட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீடை நீங்கள் அடையிறதோ ஒரு கார் அடையிறதோ வந்துட்டு, ஸோ அதுக்கு வந்து எந்த விதமான ஆக்டிவ் வேவ்லேருந்து இருக்காதோ அது வந்துட்டு இட்ஸ் அ மெட்டீரியலிஸ்டிக் கோல். ஸோ ஆனால் நீங்கள் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது ஒரு ஃப்ரெண்டை இருக்கிறதோ ஒரு சோல்மேட்டை இருக்கிறதுங்கிறதோ வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஈவன் தோ நம்ம க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் இருக்கவங்க கூட இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணணும்னாலும் நம்ம வந்துட்டு ரொம்ப பேசிக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் லைக் தட் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி அவங்கள நம்ம ஒரு நல்ல பாண்டிங்கை கிரியேட் பண்ண முடியாது. பிகாஸ்